ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு குறித்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் 15/3/2026 இன்றைக்கி மீடியா இன்விடேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதாவது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா to announce the schedule for general election to legislative assembly of Assam, Kerala, Puducherry, Tamil Nadu and West Bengal 2026 இந்த 5 மாநில தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சு எல்லா ப்ரெஸ்ஸுக்குமே இன்வைட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சண்டே மார்ச் 15, 2026 இன்றைக்கி தாங்க 4 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. தேர்தலுக்கான தேதி எங்கே அப்படின்னா, ஸோ நியூ டெல்லி அங்கே தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரையுமே 3:30 மணிக்கெலாம் கரெக்டாக ஆஜராயிடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி 4 மணிக்கு தேர்தலுக்கான தேதியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கும் முதற்கட்டமாக இந்த 5 மாநிலத்துக்கான தேர்தல் தேதி ஒரே கட்டமாக நடக்க போகுதுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்றைக்கு நடைபெறுது, என்றைக்கு உங்களுக்கு எலெக்ஷன் டேட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாரி. ஒருவேளை எலெக்ஷன் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்று முதல் உங்களுக்கான ஒரு சில மக்களுக்கு பார்த்தா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. அது எந்தமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை பற்றி பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி 4 மணிக்கு தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்த்தீங்க அப்படின்னா, புதிய திட்டங்களுக்கு தடை. அதாவது இப்போ சமீபத்தில் தமிழக அரசு இருக்காங்க, அவங்களுடைய எல்லா பவருமே பார்த்தா போயிடுங்க. அதேமாரி புதிய அரசு திட்டங்களை அறிவிக்கவோ புதிய சலுகைகளை வழங்கவோ கூடாது. அவங்க புதுசாக எந்த ஒரு ஸ்கீமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு கவர்மெண்ட் ஜிஓ ஆர்டர் காப்பி எதுவுமே ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது, திறப்பு விழாக்கள் செய்வது போன்றவற்றுக்கு தடை விதிக்கப்படும். அரசு நிதியை பயன்படுத்தி பத்திரிகைகள், தொலைக்காட்சிகளில் அரசின் சாதனைகளை விளம்பரப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்க போது. அதுக்கப்புறம் அரசு இயந்திரம் பயன்படுத்த தடை. அமைச்சர்கள் மற்றும் ஆளுங்கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரசு வாகனங்கள், அரசு விருந்தினர் மாளிகைகள் மற்றும் அரசு பணத்தை பயன்படுத்தக்கூடாது. அரசு நிகழ்ச்சிகளை தேர்தல் பிரச்சார மேடையாக பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாமே உங்களுக்கு அமலுக்கு வருங்க. அதேமாரி பாருங்கள், அதிகாரியுடைய கட்டுப்பாடு தேர்தல் ஆணையத்திடம் செல்லும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அனைத்து அரசு அதிகாரிகளும் நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிடுவார்கள். அவங்க எல்லாருமே தேர்தல் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸருமே தேர்தல் அதிகாரிக்கு கீழே பார்த்தா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதியின்றி எந்த ஒரு அதிகாரியையும் ஆளுங்கட்சியால் பணியிட மாற்றம் செய்யவோ பதவி உயர்வு வழங்கவோ முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தீவிர கண்காணிப்பு மற்றும் பறக்கும் படைகள், ஃபையிங் கோட்ஸ் எல்லாமே ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சுட்டு வருவாங்க. வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, மது மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க இந்த பறக்கும் படைகள்லாம் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் உரிய ஆவணங்கள் இன்றி ரூபாய் 50,000க்கு மேல் ரொக்கமாக எடுத்து செல்ல தடை விதிக்கப்படும். ஆவணமின்றி பிடிபடும் பணம் பறிமுதல் செய்யப்படும். ஸோ பொதுமக்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா 50,000க்கு மேலே ரொக்கமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதேமாரி எந்த ஆவணமின்றி அந்த பணத்துக்கான எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பணத்தை பறிமுதல் செஞ்சுருவாங்க. அதனால் அதுக்கேற்ற மாரி கரெக்டாக எடுத்துகிட்டு போக பாருங்கள். அதுக்கப்புறம் விளம்பரங்கள் மற்றும் சுவரொட்டிகள் அகற்றும். புது இடங்கள், அரசு பேருந்துகள், அரசு கட்டிடங்கள் மற்றும் சுவர்களில் உள்ள அரசியல் கட்சிகளுடைய சுவரொட்டிகள், பேனர்கள் உடனடியாக அகற்றப்படும். அரசு அலுவலகங்களில் உள்ள முதலமைச்சர், பிரதமரின் புகைப்படங்கள் மற்றும் சிலைகள், அரசியல் தலைவர்கள் துணியால் மறைக்கப்படும். இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சார கட்டுப்பாடுகள். பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தவும் காவல்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிடம் முன் அனுமதி பெற்று கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முன் அனுமதி வாங்கணும். ஜாதி மத உணர்வுகளை தூண்டும் வகையிலோ அல்லது தனிநபர் விமர்சனங்களையோ பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடாது. இதெல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை மட்டுமே ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தவோ பிரச்சாரம் செய்யவோ உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான அப்டேட்டாக வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே அமலுக்கு வந்துடும். ஸோ இதெல்லாமே எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ பொதுமக்களுக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் தேதி வந்ததுக்கப்புறம் எப்போ தேதி வருது, என்னமான கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, அதை பற்றி ஃபுல்லாக கண்டிப்பாக நம்ம சேனலை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.